வணக்கம். சலுகை அறிவித்து முன்தொகையாக பணத்தை பெற்றுக்கொண்டு பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக ஸ்டெர்லிங் ஹால்டிஸ் நிறுவனம் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் என்ற ஒரு பிரபலமான நிறுவனம். இந்த நிறுவனம் இந்த சுற்றுலா தலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திர விடுதிகள், அதே போன்ற முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகள், இவற்றை எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில இவை அதில் பயணிகளை விருந்தினர்களை அவர்களுக்கு புக்கிங் செய்து கொடுப்பது போன்ற செயல்பாட்டில் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் முக்கிய நபர்களுக்கு, முக்கியமான விஐபிகளுக்கு எல்லாமே ஒரு சலுகை ஒன்றை அறிவித்திருந்தது. அதுல 7.5 லட்சம் ரூபாய் இவர்கள் ஒரு ஆயுட்கால உறுப்பினராக பணத்தை செலுத்தி அவர்கள் சேர்ந்து கொண்டால் வருடத்துல 15 நாட்கள், அதன் அடிப்படையில 15 நாட்கள் இலவசமாக குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று அதில் அங்கு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விடுதியிலே தங்கிக் கொள்ளலாம் என்று அந்த அறிவிப்பை இவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதன்படி இவர்கள் அது பணம் செலுத்தியவர்களுக்கு அந்த வருடத்திற்கு 15 நாட்கள் என்ற சலுகையை வாங்கி தரவில்லை என்ற ஒரு புகார் எழுந்தது. அதுல முக்கியமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான பண்ருட்டி வேல்முருகன் இவர் தொடர்பாக ஒரு புகாரை அளித்திருந்தார். கடந்த 4 வருடமாக இது போன்ற எந்த விதமான சலுகையும் இவர்கள் வழங்கவில்லை என்ற புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விக்ரம் தயாள் லால்வானி, நிர்வாகிகள் சித்ரா, லதா ராமநாதன், மாதவன் மேனன், சுமித் மகேஸ்வரி, பிரவீன்குமார் ஓரா ஆகிய இந்த 6 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழே மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.